ராம ராமா. நவம்பர் 28 விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாசம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சுக்லபக்ஷ அஷ்டமி திதி, இரவு 6:57 வரை. பின்பு நவமி திதி. சதபிஷக் அப்படின்னு சொல்லக்கூடிய சதய நட்சத்திரம். வியாகாத யோகா, பத்ராகரணம். ராகு காலம் இன்னைக்கு கார்த்தால 10:30 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. கோவில்களில் பிரசாதமாக வழங்கப்படும் துளசி, வில்வம், அருகம்பல் இவற்றை என்ன செய்யலாம்? பெருமாள் கோவில்ல பெருமாளை சேவிச்சா துளசி பிரசாதமா தருவா. சிவன் கோவில்ல பில்வம் தருவா. பிள்ளையார போய் பார்த்தா அருகம்பில் தருவா. இதெல்லாம் என்ன பண்றது? துளசிய வாயில போட்டுக்கலாம். நிறைய கொடுத்தான்னா மீதி என்ன பண்றது? பில்வத்தை என்ன பண்றது? அருகம்பில் என்ன பண்றது? புஷ்பங்களை தலையில வச்சுக்கலாம். முகந்து பார்த்து தலையில வச்சுக்கிறது புஷ்பத்தை, நிர்மால்ய புஷ்பத்தை. துளசியும் எடுத்துட்டு தலையில வச்சுக்கிறான் சில பேர். இப்படி துளசியை தலையில வச்சுக்க கூடாது. துளசி பில்வங்கள்லாம் காதல்ல தான் வச்சுக்கணும், தலையில வச்சுக்க கூடாது. அதை எடுத்து தலையில வச்சுக்க கூடாதுன்னே சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அந்த நிர்மால்ய துளசிய, பகவத் பிரசாத துளசிய பக்தியோட வாங்கிண்டு கண்ணுல ஒத்திண்டு 2 துளசிய வாயில போட்டுண்டு மீதி துளசிய காதுல வச்சுக்கணுமே தவிர அதை தலையில் வைத்து கொள்ள கூடாது. இப்படிதான் பில்வம், அருகம்பில் போன்ற வஸ்துக்களை, புஷ்பங்களை கண்ணுல ஒத்திண்டு அதை தலையில வச்சுக்கலாம். வச்சுண்டா ரொம்ப விசேஷம். ராமராம்.